நம்ம மாஸ் 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 மன்னனுக்கு வருவோம். மாஸ் மன்னன் என்ன பண்றாரு அப்படின்னா, இந்த இடத்துல வந்து ஒரு செஞ்சுரியை நோக்கி போயிட்டு இருக்காப்ல. 90ஸ்ல இருக்கும்போது ஹர்ஷா போகலே வந்து கமெண்ட்ரியில வர்றாரு. ஒரு பையன் கிரவுட்ல உட்கார்ந்துட்டு இருக்கான். அவன் வந்து ஒரு பதாகையை கையில புடிச்சிருக்கான். அதுல சொல்றான், என் தலைவன் மட்டும் இன்னைக்கு செஞ்சுரி போடல அப்படின்னா அடுத்த 2 வாரத்துக்கு நான் சாப்பிட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லி போடுறான். டக்குன்னு உடனே ஒரு சின்ன பையன் வந்துட்டு 2 வாரத்துக்கு பசியோட இருக்கிறத கண்டிப்பா விராட் கோலி விரும்ப மாட்டார். இதோ வந்து கொண்டிருக்கிறார். பவுலர் அங்கிருந்து ஆக்ரோஷமாக ஓடிக்கொண்டு வந்திருக்கும் இந்த நேரத்தில் விராட் கோலி அவர்கள் என்ன செய்ய போகிறார்? ஓ மை காட், அது ஒரு பால், கேட்ச் அவுட் அப்படின்னு ஹர்ஷா போகலே கமெண்ட்ரி ஆயிருச்சு. ஓஹோ! அந்த சின்ன பையன் இப்ப பசியோட தான் போறான் போல இருக்கு அப்படின்னு ஹர்ஷா போகலே சொல்ற மாரி ஒரு தருணம் அங்க ஏற்படுது. சின்ன பையனுக்கு ஒண்ணுமே புரியல. டேய் என்னடா இங்க நடக்குது? டேய் உண்மையா அவுட்டா? ஐயோ டாடி. ஸோ அந்த மாரி வந்து ஒரு நல்ல ஒரு கியூட் மொமெண்ட்டுமே நம்மளால பார்க்க முடிஞ்சுது. அது கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன ஆகுது அப்படின்னா, விராட் கோலி வந்து ஒரு அந்த இன்னர் சர்க்கிள்லாம் தாண்டி டக் அவுட் கிட்ட நடந்து போற வரைக்கும் மக்கள் வந்து அப்படியே ஃபுல் சைலன்ஸ் கிரவுட். தலைவன் செஞ்சுரி போடலான்னு இருந்தானே, அத போயாடா புடிப்ப பிரேஸ்வெல் அப்படின்னு சொல்லி வந்து ஃபீல்டரை திட்டிக்கிட்டு இப்படியே நின்று இருந்தவங்க அப்புறம் தான் 90 போட்டிருக்காப்புலடா. 90ஸ்ல வந்துட்டு இதை விட வேற என்ன வேணும்? கைத்தட்டுங்கடா, அதை மறந்துட்டோம்டா. அப்புறம் தான் ரியலைஸ் பண்ணி ஆரம்பிக்கிறாங்க மக்களே கைத்தட்டுருக்கு. அந்த சைலன்ஸ் அவ்வளோ நேரம் இருந்துச்சு. அப்புறம் கைத்தட்டாங்க. அவரோட லாஸ்ட் 30 ஸ்டெப்பு வெளியே போறதுக்கு முன்னாடி அதுல தான் கைத்தட்டல்களே ஆரம்பிக்குது. எல்லாரும் பரவாயில்ல, இட்ஸ் ஓகே தலைவா, நல்லா தான் ஆடினேன். எங்க ஆசை நீ செஞ்சுரி போடணும்னு போட முடியாம போயிடுச்சு, பரவாயில்ல. பட் இருந்தாலும் 90s நாட் ஈஸி திங் இந்த பிச்சில் அதுவும் சொல்லி அப்புறம் எல்லாரும் அவரை கைத்தட்டி வெளியே அனுப்பிச்சிக்கிறாங்க. விராட் கோலி கிளம்புறாரு. மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டையும் விராட் கோலி அவர்கள் பெறுகிறார்.